இன்றைக்கி நம்ம 2 விதமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடுப்பு பக்கத்தில் போகாமல், எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல், சின்ன குழந்தைய கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு வெளில எதுவுமே போகாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக 2 ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கார்ன் ரெசிபி பார்த்துடலாம். கார்னை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். முழுசாக போட்டால் வேகாது. ஸோ அதனால் 2 கட் பண்ணி குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதாவது அந்த கார்ன் எவ்வளோ மூகுதோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன டிப் என்னடான்னா, நீங்கள் கார்ன் வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கார்ன் கலர் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா மஞ்சள் மஞ்சள்னு தெரியும். இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரை வச்சு மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்தால் நமக்கு நல்லாவே கார்ன் வந்து வெந்து வந்துடும். நீங்கள் நார்மலாக வந்து சட்டியில் போட்டு வேக வைக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் குக்கரில் போட்டால் ஒரு 3 விசில் நல்லாவே வெந்து வந்துடும். கரெக்டாக எனக்கு 3 விசில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை வந்து மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வேக வச்ச கார்னை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா தயாரிக்க போகிறோம். அதுவும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு அதுக்கு ஒரு சின்ன குட்டி பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா வேக வைக்கும் போது, அதனால் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். ஸோ உங்கள் காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொட்டையெல்லாம் நீக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை 3 நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹாஃப் லெமனை வந்து அந்த மசாலா கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து கைகளில் தேய்க்கிறனால மசாலா எல்லாமே கார்னில் ஒட்டாது. இந்த மாதிரி லெமனை டிப் பண்ணி மசாலா தேய்க்கிறதுனால அந்த லெமனோட ஜூஸ் எல்லாம் அந்த கார்னில் இறங்கி அந்த மசாலா ஃப்ளேவர் கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்ம கைகளில் கூட எரியாமல் படாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன் வேணான்னு சொல்கிறாங்க கூட இந்த மசாலா தடவை நீங்கள் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வீட்டில் உள்ள பொருளை வச்சு சாட் மசாலா எதுவுமே சேர்க்காமல் ஒரு ஸ்பைசியான கார்ன் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து அவல் ரெசிபி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1.5 கப் அளவு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் திக்கான அவல் இல்லைனா வந்து சாஃப்டான அவல் எதுனா எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி திக்கான அவல் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு வெல்லம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக லைட்டாக திருகின தேங்காவையும் இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பொரிக்கடலை அந்த வெல்லம் பவுடர்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி கார்னிஷ்காக மேலே கொஞ்சம் திருகின தேங்காய் வந்து சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான அவல் பொரிகடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைன்னா வெறும் அவல் பொரிகடலை வச்சு 2 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இன்றைக்கி சூப்பர் அண்ட் ஈஸியான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.